ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துருந்தீங்கன்னா, நமக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க. நான் ரீசெண்டாக போட்டிருந்த வீடியோ ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஆட்ஸு பூஸ்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பூஸ்ட் ஆகலைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளைன்டு வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பூஸ்ட் ரீல்னு இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இது உங்கள் ஓன் ஆடியோவாக இருக்கணும். அப்போ தான் ரீல்ஸை பூஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் இங்கே பார்த்துக்கோங்க. இது எங்களோட ஓன் ஆடியோ. ஸோ சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூஸ்ட் ரீல்னு கொடுத்துக்கலாம். பூஸ்ட் ரீல்னு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசிட் யுவர் ப்ரொஃபைல், வெப்சைட், மெசேஜ் யூ, எந்த இது வேணுமோ அந்த இது கொடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா விசிட் யுவர் வெப்சைட்னு கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட் இருந்தால் நீங்கள் வெப்சைட் கொடுத்தோங்க. எங்கள்கிட்ட வெப்சைட் இல்லை. ஸோ நான் யூடியூப் சேனலோடது கொடுத்துக்கிறேன். ஆக்ஷன் பட்டன் கான்டாக்ட் பண்ணுறதா, புக் நவ்வா, சைனப்பா இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஷாப் நோன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஹூ ஷுட் சீ யுவர் ஆட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சஜஸ்டட் ஆடியன்ஸ், ஷாப் நவ், இந்த மாதிரி இதெல்லாம் ஓனாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஷாப் நவ்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போகணுன்னே பார்த்திங்கன்னா டெய்லி பட்ஜெட் 529 இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அது டெய்லியும் ரன் ஆகட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம அந்த ஆடை பாஸ் பண்ணுற வரைக்கும் அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த இது வேணாம். இது டியூரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 டேஸ்க்கு பண்ணுற மாதிரி, அதை விட நம்ம கம்மி பண்ணால் இந்த மாதிரி கீழே வருது பார்த்திங்களா. சிமிலர் பிஸ்னஸ் டைப்லி ஸ்பெண்ட் 529 பெர் டே ஓவர் 5 டேஸ்னு. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். 5 டேஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டும் அவங்களே கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஆட் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி இல்லை. பட் இப்போ புதுசாக இந்த மாதிரி அப்டேட்டில் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக 3121.10 இது நம்ம பூஸ்ட்டு பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட்டு பே பண்ணணும். இது பே பண்ணால் உங்களுக்கு பூஸ்ட் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா ஆகாது. பேமெண்ட் மெத்தட் ஃபண்ட்ஸ் அவைலபிள் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா அதில் ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இதுக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அதை ஃபண்ட்ஸில் போய் ஆட் ஆகிரும். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, இவங்க எத்தனை டேஸ் சொல்கிறாங்களோ, இந்த சிமிலர் பிஸ்னஸ் டைப்பிக்லி ஸ்பெண்டுன்னு இருக்குல்ல, எத்தனை டேஸ் சொல்கிறாங்களோ அத்தனை டேஸ் தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்து நீங்கள் பூஸ்ட் பண்ணால் போஸ்ட் உங்களோடது பூஸ்ட் ஆகிரும். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆடோட ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஷாப் நவ்னு சொல்லி வந்துடும். அவங்க சொன்ன அமௌண்ட்டே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் போஸ்ட்டு கண்டிப்பாக பூஸ்ட் ஆகிரும். ஒருவேளை ஆட் பூஸ்ட் ஆகாமல் அமௌண்ட்டு ஃபண்ட்ஸில் ஆட் ஆகிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எகைன் ரிப்பீட் செக் பண்ணிவிட்டு பூஸ்ட்னு சொல்லி கொடுங்க. ஃபண்ட்ஸில் இருக்கிற அமௌண்ட்டும் அந்த டோட்டல் அமௌண்ட்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஸ்க்ரீன்ஷாட் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ரிவ்யூ ஆடுன்னு சொல்லிட்டு வரும். ஒருவேளை நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டும் ஃபண்ட்ஸில் இருக்கிற அமௌண்ட்டும் சேமாக இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.